இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சாக்லேட் பர்த்டே கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடியே நிறைய சாக்லேட் கேக்ஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் இந்த சாக்லேட் கேக் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் பட்டர் மில்க் ரெடி பண்ணிக்க போகிறேன். இது எக்லெஸ் சாக்லேட் கேக். இந்த பட்டர் மில்க் பண்ணுறதுக்கு நான் நல்லா அரை கப் பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். காய்ச்சி இந்த மாதிரி ஆற வச்சு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நான் அரை கப் பாலை ஒரு கிளாஸில் ஆட் பண்ணிவிட்டு அதுலேயே நான் அரை லெமனை பிழிஞ்சு விட போகிறேன். நீங்கள் வினிகர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த லெமனை ஆட் பண்ணதையுமே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சிடணும். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் ரெடி பண்ணிக்க போகிறோம். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு வடிகட்டி வச்சுக்கோங்க. அதுலேயே ஒரு கப் மைதா மாவு, அடுத்து இதுலேயே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கடைசியாக இதுலேயே 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஈக்குவலாக சலிச்சு விட்டுறணும். ஸோ பாருங்கள், சலிச்சுட்டு லைட்டாக எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ நமக்கு கேக் பண்ணுறதுக்கு ட்ரை இன்க்ரீடியன்ட் ரெடியாக இருக்குது. இந்த சாக்லேட் கேக் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் யூஸ் பண்ணிக்க போகிறேன். டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் பார்த்தீங்க அப்படின்னா 400 கிராம் அளவுக்கு இருக்கும். ஸோ நான் இதை உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் இதை சின்னதாக ஒரு கத்தி யூஸ் பண்ணி கூட நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். பட் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா ஒரே மாதிரி ஈக்குவலாக துருவி எடுத்துக்கிட்டேன். இந்த டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் கிட்டத்தட்ட நான் 50 கிராம் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். ஒரு சின்னதாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து இதிலே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் துருவி வச்சுருந்தேன் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டை இதிலேயே ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமுக்கு வச்சு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டை நான் பாலோடு சேர்த்து நல்லா குக் பண்ணி இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம ஆல்ரெடியே ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம பட்டர் மில்க் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ மொத்தமாக நமக்கு 1 கப் அளவுக்கு பால் தேவைப்படும். அரை கப் பார்த்தீங்க அப்படின்னா பட்டர் மில்க் பண்ணுறதுக்கு, இன்னொரு அரை கப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு. நீங்கள் இந்த மாதிரி பாலோட சேர்த்து சாக்லேட்டை மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தடில் சாக்லேட்டை அழகாக மெல்ட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணுறதா இருந்தாலுமே பண்ணிக்கலாம். அது உங்களோட ஆப்ஷன். பட் இது ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். அடுத்து இதிலே பார்த்தீங்கன்னா அரை கப் அளவுக்கு சர்க்கரையை டேரெக்டாக ஆட் பண்ணியிருக்கேன். சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு சர்க்கரை போட்டதையும் நல்லா ஈஸியாக கரையணும் அப்படின்னா நீங்கள் அரை கப் சுகரை நீங்கள் பவுடர் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சர்க்கரை நல்லா ஈக்குவலாக நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. ஸோ இப்போ கடைசியாக இதுலேயே குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்க அரை கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் பட்டரை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பட்டரை ஆட் பண்ணுறதா இருந்தாலுமே பண்ணிக்கலாம். கடைசியாக நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுற போகிறேன். இப்போ நமக்கு லிக்விடான இன்க்ரீடியன்ட் எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்து நம்ம கடைசியாக ட்ரை இன்க்ரீடியன்ட் நம்ம ஆல்ரெடியே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நான் இது மாதிரி விஸ்க் யூஸ் பண்ணி ஒரே டைரெக்ஷனில் அழகாக பேட்டரை ரெடி பண்ணிட்டேன். அடுத்து ஒரு கேக் டின்னில் நான் ஒரு பட்டர் பேப்பரை ஆட் பண்ணி அதுலேயே கொஞ்சமாக எண்ணெய் எல்லா பக்கமும் தடவி இந்த பேட்டரை நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ கேக் பேட்டரை ஆட் பண்ணதையுமே லைட்டாக இந்த மாதிரி தட்டி தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஏர்லாக் எதுவுமே ஆகாமல் நமக்கு நல்லா ஈக்குவலாக வரும். அடுத்து நம்ம எப்பயுமே கேக் பண்ணுற அதே மெத்தட் தான். நல்லா ஒரு கனமான பாத்திரத்தை ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கணும். அடுத்து ஒரு 30 நிமிஷத்துக்கு நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கேக் ரெடி ஆகிரும். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் கேக் எப்படி பண்ணணும்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து நீங்கள் இந்த கேக்கை அவனில் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா 180 டிகிரிக்கு அவனை ப்ரீஹீட் பண்ணி விட்டுறணும். அடுத்து இந்த கேக்கை ஒரு 30 நிமிஷத்துக்கு அதே 180 டிகிரியில் வச்சு பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான சாக்லேட் கேக் ரெடி ஆகிரும். ஸோ இப்போ நான் அடுப்பில் இதை குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு குச்சி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒட்டாமல் வரும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா இது குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம கேக் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த கேக் நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். இது நல்லா ஆறிட்டு அப்புறம் தான் நம்ம கேக் டின்லேருந்து ரிமூவ் பண்ணணும். அடுத்து நம்ம சாக்லேட் க்ரீம் பண்ணிக்கலாம். இந்த க்ரீம் பண்ணுறதுக்கு நான் அரை கப் அளவுக்கு டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்திருக்கேன். அரை கப் அளவுக்கு டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டை டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சு லைட்டாக இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க.
அடுத்து இதிலே வந்து நான் விப்பிங் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். விப்பிங் க்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு இருந்தாலே போதும். ஏன்னா நம்ம சாக்லேட்டும் இது கூடயே ஆட் பண்ண போகிறோம். அதனால நமக்கு 1/2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீமே கரெக்டாக இருக்கும். சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூடயே வந்து விப்பிங் க்ரீமை ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நான் கீழே வந்து ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து சுடு தண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். சுடு தண்ணிக்கு மேலே இந்த கிளாஸ் பவுலை வச்சு நல்லா இது மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். நல்ல தண்ணி சூடாக இருக்கும்போது அந்த சாக்லேட் வந்து நல்லாவே இது மாதிரி கரைஞ்சி வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த விப்பிங் க்ரீமோட இந்த சாக்லேட் நல்லா சேர்ந்து நல்ல டார்க் கலரில் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 4 hours கிட்ட நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம கடைசியில் பீட் பண்ணும்போது இது நல்லாவே செட் ஆகி வரும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 4 hours போல் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லாவே கேக் க்ரீமும் நல்லா செட் ஆகி வந்துருச்சு. இப்போ இது ஒரு விஸ்கோ ஒரு எலக்ட்ரிக் பீட்டரோ வச்சு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் மொத்தமாகவே விஸ்க்கு மட்டுமே யூஸ் பண்ணி பீட் பண்ணுறதா இருந்தாலுமே அது ரொம்ப பர்ஃபெக்டாகவே வரும். நான் ஃபஸ்ட்டு வந்து பீட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து வந்து எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ அவ்வளோதான். இதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நம்ம கேக் மேலே வந்து டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ கேக்கையுமே வந்து நான் அப்படியே டீமோல் பண்ணாமல் ஒரு 4 hours அப்படியே வந்து விட்டுட்டேன். இந்த மாதிரி எட்ஜை மட்டும் ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி எல்லா பக்கமும் லைட்டாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கேக்கை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக கேக் வந்து ரெடி ஆகி வந்துடும். ஸோ இப்போ கேக் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரே ஒரு லேயர் மட்டும் லைட்டாக கிராக் விட்ட மாதிரி வந்துருந்துச்சு. அதை மட்டும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ பேலன்ஸ் இருக்கிறத நான் வந்து 2 லேயராக பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து நமக்கு கேக் வந்து 2 லேயராக இருக்குது. க்ரீமும் ரெடியாக இருக்குது. அடுத்து வந்து ஒரு கேக் பவுலில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு லேயர் கேக் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு லேயர் கேக் ஆட் பண்ணிட்ட பிறகு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த சாக்லேட் க்ரீமை ஒரு லேயராக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். இதுக்கு மேலேயே வந்து நான் சாக்லேட்டை துருவி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி மேலே ஆட் பண்ணிக்கிட்டேன். கடைசியாக வந்து செகண்ட் லேயரை வச்சு க்ளோஸ் பண்ணி ஃபுல்லாகவே கேக் க்ரீமை வச்சு அப்ளை பண்ணி எல்லா பக்கமும் நல்லா ஈக்குவலாக கோட் பண்ணிக்க போகிறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஈக்குவலாக எல்லா பக்கமும் கோட் பண்ணி எடுத்துக்கணும். கடைசியாக இதை வந்து நான் ஒரு பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, இது வந்து ஒரு 2D நாசில். இதை வச்சு அழகாக இந்த மாதிரி 4 பக்கமும் ஜஸ்ட்டு வந்து ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு டிசைன் வந்து கிடச்சிரும். அடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன டாட் வச்சு எடுத்தோம் அப்படின்னா கேக் என்டையராகவே கம்ப்ளீட் ஆகிரும். இப்போ நம்ம துருவி வச்சுருந்த சாக்லேட்டை எல்லா பக்கமும் ஈக்குவலாக கோட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் மேலே டிசைனுக்காக ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து தூவி விட்டுருக்கேன். ஸோ இப்போ அவ்வளோதான். சூப்பரான ஒரு பர்த்டே கேக் வந்து ரெடி ஆகிருச்சு. இந்த கேக் வந்து நான் கட் பண்ணி காமிக்க முடியாது. இது வந்து ஒரு பர்த்டேக்காக நான் பண்ணது. ஸோ இதே ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே ரிச்சான ஒரு டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த கேக்கை ரூம் டெம்பரேச்சரில் ரொம்ப நேரத்துக்கு ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இதே கேக்கை பர்த்டேஸ்க்கெல்லாம் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கோங்க. அது வந்து மெல்ட் ஆகாமல் பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த கேக் க்ரீம் சாப்பிட்றதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து டெய்ரி மில்க்கை நீங்கள் மெல்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா எப்படி இருக்குமோ ஆல்மோஸ்ட் அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். இதே கேக் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கேக் ரெசிபி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.